சாய்ராம். உணவே மருந்து. வாங்க இன்னைக்கு பட்டாணி குருமா எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அறுத்து எடுத்து வச்சுருக்கிற, கருவேப்பில், மட்டன் மசாலா 3 ஸ்பூனு, 4 பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை, கடல்பாசி, ஒரு தக்காளி, 1.5 மூடி தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். 1/4 கிலோ பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறோம். இது இஞ்சி பூண்டு நாங்கள் தட்டி வச்சுருக்குறோம். குருமாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அடுப்பில் சட்டி வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. பிரிஞ்சலையும் கடல் பாசியும் போட்டு கொஞ்சம் செவந்த பின்னால் பல்லாரி, கருவேப்பில், பச்சை மிளகா கீரி போட்டுக்குங்க. அறுத்து போட்டால் குழந்தைய சாப்பிடையில அது கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் காம்போட கீரி போட்டிருக்கோம். தக்காளி ஒன்று நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இது தக்காளி வணங்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கிற நம்ம அதில் கலந்துக்கிட்டோம். அப்புறம் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்க அதையும் நம்ம போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறினா இப்போ நம்ம மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் வாங்க. தேங்காய், முந்திரி பருப்பு எடுத்து வச்சது, அது 2 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி 1 லிட்ரு தண்ணி தேங்காயோடு சேர்த்து ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா அளவு ஊற்றிட்டு உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வைங்க. ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சுனால பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் இந்த பட்டாணி வேக வச்சதை நம்ம இதில் கலக்கலாம். அது உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு போட்டுருங்க. இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா குருமா ரெடி ஆயிரு. மூடி வச்சுக்கலாம். பட்டாணி நைட்டே ஊற வச்சு 5 விசில் விட்டால் போதும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு நம்ம எடுத்துட்டா நல்லா சூப்பராக இருக்குது. 2க்கு குழந்தைகளுக்கு பட்டாணி இந்த மூலியமாகவும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். நாங்கள் தோசைக்கு வச்சுக்கிட்டோம். நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு வரும்.